பஞ்சபுரம் அப்படிங்கிற ஊர்ல சித்தநாதன்ற ஒரு யாசகர் இருந்தாரு. அங்க இருக்கிற பாழடைஞ்ச கோயில் முன்னாடி உட்கார்ந்துதான் தினமும் பிச்சை எடுத்துட்டே இருப்பாரு. அந்த கோயில் சிதிலமடைஞ்சு இருக்கிறதால பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வர்றதில்ல. அதனால சித்தநாதனுக்கும் அதிகமா பிச்சை கிடைக்காது. இருந்தாலும் அவரோட தேவைகள் கம்மின்றதுனால கிடைக்கிற யாசகமே அவருக்கு போதுமானதா இருந்துச்சு. பிச்சைக்காரர்னு அவரை பொது வழக்கில் அழைச்சாலும் அவர் மத்த பிச்சைக்காரங்க மாதிரி இருக்க மாட்டார். போட்டு இருக்கிற காவி துணிய தினமும் துவைச்சு பளிச்சுன்னு கட்டியிருப்பார். நெத்தி நிறைய திருநீரை பட்டையா போட்டிருப்பாரு. கழுத்துல பெரிய பெரிய உத்தராட்சை கோட்டைகள் தொங்கிட்டு இருக்கும். உடல் முழுவதும் எண்ணெய் தேய்ச்சி பளிச்சுன்னு இருப்பாரு. மத்தவங்க கிட்ட இருந்து பரிதாபத்தை வரவழைச்சு காசு வாங்கறதுக்காக கிழிஞ்ச துணி போட்டுட்டு அழுக்காய் இருக்க மாட்டாரு. கோயிலுக்கு வர்ற பக்தர்களை கெஞ்சியோ தொந்தரவு செஞ்சோ பிச்சை கேட்கவும் மாட்டார். தினமும் 2 வேளை தான் சாப்பிடுவாரு. அதுல ஒருவேளை உணவு கோயில் பிரசாதமா அவருக்கு கிடைச்சிடும். பிச்சையா கிடைக்கிற காசை மேற்செலவுக்கு வச்சுக்குவார். இவர்கிட்ட ஒரு வித்தியாசமான பழக்கம் ஒண்ணும் இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு என்ன தேவையோ அந்த காசு கிடைச்சதும் பிச்சை எடுக்கிறத நிறுத்திடுவார். திருவோட திருப்பி வச்சு அதுல தலைய வச்சு தூங்கிடுவார். அந்த நேரத்துல சிலர் அவர் மேலே காசை பிச்சையா வீசிட்டு போயிடுவாங்க. கண் முழிச்சதும் தன் முன்பு கிடக்கிற அந்த காசு மேல அவருக்கு வெறுப்பு தான் வரும். அதனால அதையெல்லாம் பொறுக்கி கோயில் உண்டியல்ல போய் போட்டுடுவார். கோயில் பூட்டி இருந்தா ஊர்ல இருக்கிற மத்த யாசகர்களுக்கு கொடுத்துடுவார். இத பத்தி யாராவது கேட்டால் என் நாள் ஒரு நாளே அப்படின்னு சொல்லுவார். கேட்கிறவங்களுக்கு இது அர்த்தமுள்ள தத்துவ வார்த்தையா தோணும். சிலருக்கு கிறுக்குத்தனமா தோணும். பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாம பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டே இருந்த அவருக்கு ஒரு சோதனை வருது. அதாவது அவர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிற பாழடைஞ்ச கோயிலோட ஒரு பக்கம் இடிஞ்சிடுது. அதனால புனரமைப்பு வேலைகளை தொடங்குறாங்க. பக்தர்கள் வர்றது குறைஞ்சிட்டதால இவருக்கு கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச பிச்சையும் கிடைக்காம போயிடுது. கிடைக்கிற கோயில் பிரசாதமும் கிடைக்கல. ஆனாலும் அவர் இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கல. கோயிலுக்கு வெளியே இருக்கிற குழாய் தண்ணிய திருவோட்ல பிடிச்சு குடிச்சுக்குவாரு. பொதுமக்கள் கொடுக்கிற பழங்களை வாங்கி சாப்பிட்டு பசிய போக்கிக்குவாரு. எதிர்பார்ப்பு இல்லாத அவரோட மனசுக்கு தான் கஷ்டப்படுறோம்னு கூட தெரியல. பிச்சை குறைஞ்சிடுச்சேன்னு எந்த வருத்தமும் அவருக்கு இல்ல. ஏற்கனவே இவரை ஆச்சரியத்தோட பார்த்த மக்கள் இப்போ அதிசயமா வேற பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நிலையில ஊர்ல மழை குறைஞ்சி பஞ்சம் ஏற்பட ஆரம்பிக்குது. பஞ்சபுரத்துல இருக்கிற ஊர் மக்கள் பலரும் செழுமையூர்ன்ற பக்கத்து ஊருக்கு இடம் பெயர ஆரம்பிச்சிடுறாங்க. பஞ்சம் பொழைக்கிறதுக்காக அந்த ஊரே கிளம்பி போயிடுது. ஆனாலும் பஞ்சபுரத்துல ஏற்பட்ட பஞ்சம் இந்த சித்தநாதனை கொஞ்சமும் பாதிக்கல. அந்த ஊர்ல ஜன நடமாட்டமும் குறைஞ்சிடுது. ஆடு மாடுகளை இந்த மக்கள் வெளியூருக்கு அழைச்சிட்டு போனதால கால்நடைகளோட நடமாட்டம் கூட இங்க இல்ல. உணவு கிடைக்காததால தெருநாய்கள் கூட வாசனை பிடிச்சிட்டே அடுத்த ஊருக்கு இடம் பெயர்ந்து போயிடுது. யாசகம் கேட்டு அதிலேயே வாழ்க்கை நடத்தின சித்தநாதனுக்கு உள்ளூர்ல எந்த ஆதாரமும் இல்லாம போயிடுது. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற மரத்துல இருக்கிற பழத்தை பறிச்சு சாப்பிட்டுக்குவார். பசியோ சோர்வோ ஏற்படுறப்போ எல்லாம் என்னால் ஒரு நாளேன்னு முணுமுணுத்துக்குவார். அப்போ அவருக்கு ஏதோ ஒரு வகையில உற்சாகம் கிடைச்சிடும். உடம்புக்கு தேவையான சக்தி கிடைச்ச மாதிரி தோணும். ஆட்கள் இல்லாததால அந்த கிராமத்துல சத்தம் குறைஞ்சிடுது. ஆங்காங்கே களை செடிகளும் புதர்களும் வளர்ந்து கரடு மாறி மாறிடுது. இந்த சூழ்நிலையும் அந்த பிச்சைக்காரரோட மனசை எந்த வகையிலும் பாதிக்கல. திருவோட்ல தலைய வச்சு படுத்துட்டு காலையில உதிக்கிற சூரிய உதயத்தை ஆழ்ந்து ரசிச்சுட்டே இருப்பாரு. ராத்திரி வர்ற முழு நிலவை ஆர்வமாக பார்ப்பாரு. பேசவே வாய்ப்பில்லாத அந்த தனிமை சூழ்நிலை அவருக்கு இன்னமும் பிடிச்சு போச்சு. இப்படி இருக்க ஒரு நாள்ல தான் செழுமையூர் மன்னனுக்கு ஒரு குழப்பம் வருது. இப்படி நம்ம நாட்டின் ஒரு பகுதியில பஞ்சம் வந்துடுச்சே, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தலைநகர்ல வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. எவ்வளவு நாள் தான் இவங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருக்கிறது? அந்த பஞ்சபுரத்தை செழுமையாக்க ஏதாவது நடவடிக்கை எடுப்போம், திட்டம் போடுவோம்னு நினைக்கிறாரு. இதுக்காக குதிரையில உட்கார்ந்து தனது படைகளோட பஞ்சபுரத்துக்கு போறாரு. அங்க அந்த கையேந்தி மனிதன் வழக்கம் போல திருவோட்டை திருப்பி போட்டு அதுல தலைய வச்சு ஆலமரத்துக்கு அடியில தூங்கிட்டே இருக்கார். மல்லாக்க படுத்திருந்த அவர் ஒரு காலை இன்னொரு கால் மேல போட்டு ஆட்டிட்டே இருக்கார். அடிக்கிற வெயிலோட வெப்பம் தாங்க முடியாம மன்னரோட படை அந்த ஆலமரத்து அடியில ஒதுங்குது. குதிரைகள் சத்தமும் பேச்சு சத்தமும் அந்த பிச்சைக்காரரோட கவனத்தை திருப்பல. வழக்கம் போல கால் மேல் கால் போட்டு எதையோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கார். இத பார்த்த மன்னருக்கு கோபம் வந்துடுது. இந்த நாட்டின் மன்னன் வந்திருக்கேன், சத்தம் கேட்டும் என்னன்னு கூட திரும்பி பார்க்காம இருக்கானே அப்படின்னு அவருக்குள்ள கோபம் வருது. இத புரிஞ்சுகிட்ட அமைச்சரும் குதிரையிலிருந்து குதிச்சு கீழிறங்கி அந்த பிச்சைக்காரர் பக்கம் போறாரு. அப்புறம் கையில வச்சிருந்த ஈட்டியால படுத்திருந்த அந்த சித்தநாதனை லேசா நெம்பி எழுப்புறாரு.
இதுக்கு அப்புறமாவது பதட்டத்தோட படை வீரர்களை பார்த்து திடுக்கிடுவான், அதிர்ச்சியோட எழுந்திருப்பான்னு மன்னர் நினைச்சார். ஆனா அந்த யாசக சிகாமணி தான் மட்டுமே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு மனோநிலையில மெல்ல எழுந்து உட்கார்றார். இதை பார்த்த மன்னனோட கோபம் மேலும் அதிகமாயிடுது. என்ன தைரியம்! மன்னன் வந்திருக்கேன், ஒரு வணக்கம் கூறாமல், மரியாதை செலுத்தாமல் இப்படி அவமரியாதையாக அமர்ந்தே இருக்கிறானே என்று அவரின் சினம் சிரசு வரை ஏறியது. உடனே அங்கிருந்த அமைச்சர் மன்னனின் கோபத்தை தணிக்கும் வகையில், அரசே, இவனை பார்த்தால் உளவியல் பாதிப்பு உள்ளவன் போல தெரிகிறது. இவனிடம் சராசரி பழக்க வழக்கங்களை எதிர்பார்க்க முடியாது என்றார். இதை கேட்ட மன்னருக்கு சற்று கோபம் தணிந்தது. இருந்தாலும் இவனை தனது அதிகாரத்துக்கு பணிய வைக்க வேண்டும் என்ற நோக்கில் குதிரையை விட்டு கீழே இறங்கினார். பின்பு சில பழங்களை அவனுக்கு வழங்கினார். இருந்தாலும் பிச்சைக்காரனின் அலட்சியம் அவரை என்னவோ செய்து கொண்டே இருந்தது. இதுவரை தன்னை பார்ப்பவர்கள் எல்லாம் பதைபதைப்போடு வணக்கம் செலுத்தி தலை தாழ்த்துவார்கள். ஆனால் இவனோ உட்கார்ந்த நிலையில் எந்த மரியாதை பாவனையும் இல்லாமல் இருக்கிறான். இவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தவர் தனது பொன்முடிப்பில் இருந்த சில பொற்காசுகளை அவரிடம் வீசினார். இதை கையில் எடுத்த அந்த சித்தநாதன் ஒவ்வொரு பொற்காசையும் உற்று உற்று பார்த்தார். அந்த யாசகன் இதுவரை பொற்காசுகளையே பார்த்ததில்லை. அதனால் சில நொடிகள் அதனையே புரட்டி புரட்டி பார்த்து கொண்டிருந்தார். இதை பார்த்த மன்னனுக்கு ஒரு சந்தோஷம். காசுக்கு ஆசைப்படாத மனிதன் யாரேனும் உண்டா? பார்த்ததும் இப்போ எழுந்து நின்று தனக்கு மரியாதை வணக்கம் செய்ய போகிறான் என்று மன்னர் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அதே வேளையில் அந்த பிச்சைக்காரர் ஒவ்வொரு காசையும் குதிரை வீரர்களை நோக்கி சுண்டிவிட்டார். அனிச்சை செயலாய் அதை பிடித்த வீரர்கள் மன்னன் தங்களை பார்ப்பதை அறிந்ததும் அவசரகதியில் மீண்டும் அந்த பிச்சைக்காரரை நோக்கி காசுகளை திரும்ப வீசி எறிந்தனர். அப்போது அவர், என் நாள் ஒரு நாளே என்று முணுமுணுத்தவர், பசி தீர்க்குமா தங்க உலோகம், பசிக்கு பழமே போதும் என்றபடி மீண்டும் திருவோட்டில் தலை வைத்தபடி படுத்துக் கொண்டார். இதனால் மன்னனின் கண்கள் சிவந்தன. அமைச்சரை நோக்கி ஆத்திரமாக கத்தினார், என்ன தைரியம் அந்த பிச்சைக்காரனுக்கு! நான் பிச்சையிட்ட நாணயங்களை இப்படி தூக்கி வீசுகிறானே, அவனை பிடித்து இழுத்து வாருங்கள் என்று ஆணையிட்டார். மன்னனின் கோபம் முன்பு எந்த சமாதானமும் ஈடுபடாது என்பதை உணர்ந்த அமைச்சர் அந்த பிச்சைக்காரரை குதிரையின் பின்பக்கமாக கட்டினார். பின்பு மன்னர் படை அந்த பிச்சைக்காரரை இழுத்துக் கொண்டே சென்றது. உக்கிர வெயிலில் பல காத தூரம் சென்றதால் அந்த பிச்சைக்காரருக்கு வியர்த்து கொட்டியது. தாகத்தால் பரிதவித்தார். ஆனாலும் இந்நாளும் நன்னாளே என்று உரக்க கத்தினார். இதை கேட்ட மன்னர் படைவீரர்களை நிறுத்தி தானும் குதிரையில் இருந்து இறங்கினார். யார் இவன்? துன்புறுத்தினாலும் ஒரே மனோநிலையில் இருக்கிறான். தங்கம் கொடுத்தாலும் அதே உணர்வோடு இருக்கிறானே. ஒருவேளை துறவியாக இருக்குமோ? ஞானியைத்தான் தவறுதலாக கொடுமைப்படுத்துகிறோமையா என்ற சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டது. அதனால பிச்சைக்காரரை ஒரு நிழலான இடத்தில் அமர வைக்க வீரர்களுக்கு அரசன் உத்தரவிடுறார். பின்பு இழுத்து வரப்பட்டதால் ஏற்பட்ட காயங்களுக்கு வீரர்கள் சிகிச்சை கொடுக்கறாங்க. தாகம் தணிவதற்காக நீர் தர்றாங்க. இப்போது அந்த யாசகர் எந்நாளும் நன்னாளே என்று சொல்ல மன்னருக்கு குழப்பம் ஏற்படுகிறது. ஆனால் அமைச்சர் இதை புரிந்து கொள்கிறார். மன்னா, இந்த கையேந்தி மனிதன் இருக்கிறானே, அவன் சிந்தனைவாதியும் அல்ல, சித்தம் கலங்கியவனும் அல்ல, மனித வாழ்வை புரிந்து கொண்ட மேதாவென்று சொல்றாரு. இதை கேட்ட மன்னனுக்கு குழப்பம் வருது. என்ன சொல்கிறீர்கள் அமைச்சரே என்றார் புரியாமல். இப்போது அமைச்சர் பேசத் தொடங்கினார். மன்னா, மனித மனம் எல்லையற்ற சிந்தனை கொண்டது. பல ஆண்டுகள் வாழ்வோம் என்ற எண்ணமும் பணமும் பகட்டும் தான் மேம்பட்ட வாழ்வு என்ற சிந்தனையும் தான் ஒவ்வொருவரின் கவலைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் என்றார். அதற்கு மன்னர், புரியும்படி சொல்லுங்கள் அமைச்சரே என்றார். மன்னா, ஆடம்பரம், அதிகாரம், செல்வம், பொலிவான தோற்றத்துக்கு மனித மனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறது. இதனால் இவற்றின் மீது பற்றும் அவர்களைப் போல மாற வேண்டும் என்ற உத்வேகமும் இங்குள்ளவர்களுக்கு அதிகம். அதனால எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மனோநிலையில சிக்கி சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த யாசகனோ எதிர்காலத்தை பத்தி எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்காம எந்நாள் ஒரு நாளேன்னு தன் வாழ்நாள் ஒரு நாள் தான்ற கண்ணோட்டத்துல பாக்குறான். அதனாலதான் அவனுக்கு கிடைக்கிறது எல்லாமே அளவுக்கு அதிகமா தெரியுது. இது போதுமன்ற மனோநிலையும் அவன்கிட்ட அதிகமா இருக்கு. அதனால எதுவுமே இல்லைன்னாலும் எல்லாம் இருக்கிற ஞான நிலையோட இருக்கான். அவனுக்கு புதையலும் ஒண்ணுதான், வறுமையும் ஒண்ணுதான்னு சொல்றார். இதை கேட்ட மன்னனின் கண்கள் கலங்கின. சமீப காலமாக அவருக்கு போர், குடும்ப பிரச்சனை, உள்நாட்டு குழப்பம்னு நிம்மதி இல்லாம இருந்தார். எல்லையில்லா மனசுக்குள்ள தொல்லை நிறைந்த எதிர்மறை விஷயங்கள் போறனாலதான் இங்க பலரும் நிம்மதி இல்லாம இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறார். இது எனக்கும் ஒரு பாடம்தான்னு மன்னர் நினைக்கிறார்.
இந்த விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு புரிய வைக்க சிறப்பு விழிப்புணர்வு முகாம்களை நாடு முழுசும் நடத்தணும். பாடசாலை கல்வி நிலையங்கள்லயும் பாடமா வைக்கணும்னு முடிவு பண்றாரு. நண்பர்களே, கதை முடிஞ்சிருச்சு. அதனால ஏய் சாரா, இப்போ எதுக்கு மைக்க புடுங்குற? போதும் பிரயன், டைட்டில போட்டதுமே பேச ஆசையா மைக்க பிடிச்சிட்டு நின்னேன். நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் முதல்ல நீ பேசினா கதையோட சஸ்பென்ஸ் போயிடும்னு ஸ்விட்ச் ஆப் பண்ணிட்டாரு. அதனால இப்பவாது பேசுறேன். வணக்கம் நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வசதியும் பகட்டும் குறைவில்லா பணமும் தான் இலக்குன்னு நினைக்கிறனால தான் பலரோட வாழ்க்கை நிம்மதி இல்லாம இருக்கு. தத்துவம் வாழ்க்கை முறைய கருத்தரங்கில தான் கத்துக்கிடணும்னு இல்ல, எளிய மனிதர்கள்ட்ட இருந்தும் தெரிஞ்சுக்கலாம். தோற்றத்தால யாசகரா இருந்தாலும் மனசளவுல சந்தோஷத்துக்கு அதிபதியா வாழ்ந்து காட்டியிருக்கார் அந்த மனுஷன். அதனால நாமும் அந்த பிச்சைக்காரரை போல மாறுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை சேனலோட சொந்த படைப்பு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோல வேற ஒரு வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். தாத்தா, பை பாய்.